அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. டேய் இது இவனுங்க ரெண்டு பேரும் போட்ட ராவடி பெரிய ராவடியாக இருக்குங்க. திடீர்னு மனுஷங்கிட்ட வர முடியல, கொத்துறான். ஓடி போயிரு அப்படி ஓடி போயிரு. என்னென்ன ரோதனை பண்ணுறாங்க. இவன் உள்ளார உட்காந்து கத்திட்டு இருக்கா. யாரோ ஒருத்தவங்க முட்டை போட்டிருக்காங்க. இதை இன்னைக்கு திறந்தே விடல பாவம். இதுலேயும் முட்டையெல்லாம் உடச்சி வச்சிருக்காரா? எல்லா முட்டையும் போட்டு உடச்சி சரி, ஏதோ ஒன்று குஞ்சு பொரிச்சா சரி, ஏதோ ஒன்று பண்ணி தொலைப்போ. எல்லா முட்டையும் போட்டு உடச்சி. ஏண்டி நீ உள்ளே நிற்கிற? வா, வெளில வா. நீ ஏன் உள்ளே நின்று கத்திக்கிட்டு இருக்கிறக்கா? இங்கே இதுக்கு இந்த கம்பி காணா, இந்த குச்சி இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு சண்டே, அதனால் யாரும் க்ளீன் பண்ணல. சண்டேனாவே யாரும் க்ளீன் பண்ணுறதில்ல. நம்மளும் எத்தனை பார்க்குறது. சரி, யாரோ முட்டை போட்டிருக்காங்க. அவ்வளோதான், இது சின்னதாகிடுச்சு. கொஞ்சம் கூடி சீக்கிரம் இது முட்டைக்கு ஆடைக்கு வந்துடும். முட்டை சின்னதாகிடுச்சு பாருங்க, இது சீக்கிரம் அடைக்கு வந்துடும். ஆடு தான் சாப்பிடுதா, கோழி சாப்பிடுதா, வாத்து சாப்பிடுதா, யார் சாப்பிட்றான்ட்டே தெரியல. நான் போட்டிருக்குல, போய் தின்னு. எதுக்கு என்னைய கொத்த வர? மறுபடியும் எனக்கு கொத்த வந்தீங்கன்னா அவ்வளோதான், பார்த்துக்க, சம்பவம் ஆகி போயிடும். ஸோ இது அப்படியே உள்ளாரையே தான் உட்காந்துருக்கா. பத்திரமாக தான் அது பாதுகாத்து தான் விற்கிது. இருந்தாலும் 1-2 உடச்சி போடுது. அது எதனால் அப்படின்னு தெரியல. சரி, வரட்டும். என்ன நீ அதை உட்காந்துருச்சுன்னா அது உள்ளார உட்கார வச்சிடலாம். நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது போட்டிருக்கோம்ல, அரிசிலாம் போடுறோம்ல, அதை பிறக்கி சாப்பிட்றக்காண்டி வருது இத்தனை குருவிங்க. இதுங்க எல்லாம் அழகாக இங்கேயே தான் வந்துடும் குருவியெல்லாம். அங்கே ஒரு குருவி கூடு கட்டி குஞ்சு போட்டுருக்கு. போயிடுச்சு, நம்ம இருக்குனால ஓடி போயிடுச்சு. ஸோ நம்ம அலிபாயும் கத்திஜாவும் இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கட்டையை போட்டாலும் இழுக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இருக்கிறதுலே வெயிட்லெஸ்ஸான கட்டையை தூக்கி போட்டாச்சு. இங்கே பஞ்சு மாதிரி இருக்கும், ஆனால் கட்டை முருங்கைக்கட்டை நல்லா இத்துது. அப்படியே அது கூட்டிக்கிட்டே மேய்ட்டோன்னு சொல்லி போட்டு விட்டாச்சு. நம்ம அந்த கம்பியில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு குருவி, தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். அந்த குருவி கரெக்டாக அந்த செடியில் கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறுத்தி வச்சிருக்கு. அங்கே பெண் குருவி இருக்குது, இது ஆண் குருவி. இது ஆண் குருவி. பெண் குருவி அதில் உட்காந்து குஞ்சை பாதுகாக்குது. இவர் டெய்லியும் அப்பப்போ சாப்பாடு கொடுத்துட்டு போகுது அழகா. இதை பார்த்தீங்களா, இதில் தான் கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பறிச்சிருந்துச்சு. குஞ்சு காணும், ஒன்றுத்திங்க இதுதாங்க குஞ்சுலாம் இருந்துச்சு. குஞ்சே காணா, கூட்டிகிட்டு போயிடுச்சோ தெரில, நான் நேற்று இருந்துச்சு. ஸோ நம்ம லீடர் அவர் கீழே இருக்க பெட்டை கோழிங்க எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு உள்ளார போகிறாரு. இதில் கிண்ணி கோழியும் இதில் செட்டு. அந்த கோழி அங்கே உள்ளார உட்காந்துருக்கு. இன்றைக்கும் ஒரு முட்டையை உடச்சி போடுச்சு. சரி பரவாயில்ல விடு அப்படின்ட்டு விட்டாச்சு. இவங்க போட்டோம், நம்ம போய்
கோழி பிடிச்சி இது ஆட்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலாம். போகிறாங்க. கூண்டுக்கு போகிறதுக்கெலாம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து பயங்கர வெயில். அநேகமாக கொஞ்சம் நேரத்தில் மழை வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம், என்ன வேண்டாலும் நடக்கும். சரி, நம்மளுக்கு டைம் ஆகுது. போய் ஆட்டை பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா அது பாட்டுக்கு உள்ளார கிடக்கும். அடைச்சி விட்டோம்னா வேலை முடியும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்களா, காலையில் நம்ம அங்கே கட்டி போட்டிருந்தோம். அப்படியே பொறுமையாக இழுத்துட்டு வந்து இங்கே வந்துட்டாங்க 2 பேரும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நல்லா அது மேய்ஞ்சின்னா வயிறு நிரம்பும். அதுக்கும் தீனி இருக்கும், எங்கேயும் போகாது, சேஃப்டியாக இருக்குது. எப்படி எங்கே போனாலும் இந்த குச்சி வந்து மாட்டிக்கும் ரொம்ப லாங்கில் போனால். ஸோ இங்கே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மேயிட்டும் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடலாம். அவள் அங்கே இருக்கா. அவளை பிடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் பிடிச்சி அடைச்சி போடலாம். ஸோ இன்றைக்கி ஒரு குஞ்சு மிஸ்ஸிங்க. எங்கே போச்சுன்னு தெரியல. ஆளை காணோம். 1 2 3 தான் இருக்குது. இன்னும் 1 காணோம். இந்நேரம் வரைக்கும் கோழி கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னதுன்னு பார்த்தா கொஞ்சம் காணோம். வந்து பார்க்குறக்குள்ளார எது பிடிச்சி போச்சுன்னு தெரியலையே. ஸோ கடவுளே, நம்மளுக்கு தான் இப்படி தான் நடக்குதா? ஸோ அதுங்கெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஏதோ ஒரு குஞ்சு இங்கிட்ட கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஏதோ குருவி கத்துதா? குருவி தான் கத்துதா எடுத்தது. என்கிட்ட அங்கிட்டு கத்துது. நான் கூட கோழி குஞ்சு தான் கத்துதுன்னு நினச்சேன். குருவி தான் ஏதோ கத்துது. சரி, நான் லைவ் ராஜுவும் ஒன்று போச்சு. நம்மளுக்குன்னு தங்கவே மாட்டேங்குது. ஓடு எங்கே போயிடுச்சா கிண்ணிக்கோழி? எப்படி தூக்கிட்டு போச்சு? எது தூக்கிட்டு போகுதுன்றே தெரிய மாட்டேங்குது. பட்டுன்னு போயிடுது. ஸோ நம்ம போயிட்டு ஆட்டுக்கு தீனி எடுத்துகிட்டு வர கேப்பில் இது மட்டும் உள்ளார போல பாருங்க. கிண்ணிக்கோழி கூட உள்ளே போயிடுச்சு. அப்படிங்க மாவளை தம்மாவளை போடி உள்ளார போ. நேற்று எல்லாத்துக்கும் முன்னாடி போய் உக்காந்துருந்தா, இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் போயிட்டாங்க. இன்னும் இவ போல போ. இதுங்க வேற சச்ச பெரிய ராவடிங்க. இதை வாத்தலாம். இதுங்களை தாண்டி போய் தீனி போட்டு வந்தாச்சு. அலிபாய் நல்லா சாப்பிட்றாரு. கத்திஜா வந்து ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேங்குது தீனியை. இதுக்கு சாப்பிடுது, இந்த ஆடு சாப்பிடுது. ஆனால் வந்து கத்திஜா சாப்பிடவே மாட்டேங்குது. அலிபாய் நல்லா சாப்பிட்றான். அவ்வளோதான். இது போய் சாப்பிடும். இது போய் கொஞ்சம் சாப்பிடும். சரி, அப்படியே சாப்பிட்டு காலி பண்ணால் சரி.